இதைதான் சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் நிறைவேற்றினார். இன்று நாம் செய்கிற பாவங்களுக்கு நம்மேல் வரவேண்டிய அந்த பொல்லாத ஆவிகள் அன்றே அவருக்குள் சென்று அவர் கொல்லப்பட்டதினால் அவர் மூலமாய் பாதாளத்திற்குள் சென்று விட்டது. இனி அந்த பொல்லாத ஆவிகளுக்கு நம்மேல் அதிகாரம் இல்லை. இப்படிதான் பாவ மன்னிப்பு நமக்கு வருகிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம். மிகாயா தீர்க்கதரிசியினிடத்திலும் இப்படி ஒரு பொல்லாத ஆவி அவருடைய காலத்திலும் வந்து செயல்பட்டது என்று வெளிப்படையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொய்யின் ஆவி அந்த மனிதனுக்குள் நுழையும். அப்படி நுழைந்து அவர்களை அதிகமாக இன்னும் பொய் பேச வைத்து அவர்களை தூண்டிவிட்டு, பாவத்தின் துவக்கம் மனிதன்தான், அதை அதிகப்படுத்தி விடுவதுதான் சாத்தானுடைய வேலை. அதை உச்ச கட்டத்திற்கு பாவத்தை பூரணமாக்கி நம்மை கொன்று விடுவது. இதுதான் பொல்லாத சாத்தானின் தந்திரம். பாவத்தை துவக்குகிற எண்ணமோ மனிதனிடத்திலே தான் இருக்கிறது. அவன் வெளியிலிருந்து சொல்லிக் கொடுப்பான், ஆனால் துவங்குவது மனித இனம்தான். இப்படி அந்த பாவத்திற்குரிய அந்த ஆவி உள்ளே நுழைந்து அந்த மனிதனை அதிகமாக பாவம் செய்ய வைத்து மரணத்தில் கொண்டு போய்விடும். அந்த பாவம் பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள் இதற்கு சாட்சியாக இருக்கிறது. அந்த பாவத்தை மனிதன் முழுமையாக்கி மரணத்தை பிறப்பித்துக் கொள்ளுகிறான். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த மனிதன் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். அந்த சமூகத்தில் வரும்போது அவன் அதற்கு பதிலாக தன்னுடைய ஆடையோ மாட்டையோ கர்த்தர் எந்த பாவத்திற்கு எதை கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு நஷ்டத்தை அந்த மனிதன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பணம் கணக்கில் வைத்தால் ஒரு காளை மாடு பலி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அன்று சொன்ன முறைமையின்படி பார்த்தால் ஒரு மனிதனுக்கு ஒரு 50,000 நஷ்டம் ஏற்படும். ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறான் தன் வாழ்க்கையில். அந்த மாட்டை பலி கொடுத்து விட்டு நான் செய்த பாவத்திற்கு ஒரு தண்டனை ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த மனிதன் வரும்போது அவன் மனம் திரும்புகிறான், முழுமை அடைகிறான், ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறான். இந்த மனிதன் செய்த பாவத்திற்கு அந்த பொல்லாத ஆவி இந்த மனிதனுக்குள் நுழைவதற்கு பதிலாக கர்த்தர் அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த மிருகத்தின் மேல் செல்லும்படி ஆணையிடுவார். அவனை தொடாதே, அவன் மிருகத்திற்கு போய் நீ தொட்டுக்கொள் என்று. அப்பொழுது அந்த பொல்லாத ஆவி இவன் பேசிய பொய்யுக்கு பதிலாக அவன் மிருகத்தை போய் கொன்று போடும். இந்த பலி செலுத்தும் போது அதுதான் நடக்கிறது. அந்த ஆவி அந்த மிருகத்திற்குள் நுழைந்து கொள்ளும். நுழைந்து கொண்ட உடனே அந்த சமயத்தில் இந்த மனிதன் தலையில் கை வைக்கும் போது இவனுக்குள் இருந்த அந்த பொய்யின் ஆவி அந்த மிருகத்திற்குள் சென்று விடுகிறது. அந்த மிருகம் கொல்லப்படுகிறது. ஆவி பாதாளத்திற்கு சென்றுவிடும். இந்த பொல்லாத ஆவி அந்த மனிதனுக்குள்ளிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றால் அந்த மனிதனை கொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக கர்த்தர் அந்த மனிதனுடைய ஆவியை அந்த மிருகத்திற்கு, அவனுடைய மிருகத்திற்குள் செல்லும்படி கட்டளையிட்டு அந்த மிருகத்தை கொன்று கர்த்தர் நீதி தவறாமல் நியாயத்திருக்கிறார். அந்த மிருகத்தை கொன்று அந்த நீதி தவறாமல் அந்த பொல்லாத ஆவி பாதாளத்திற்குள் அடைக்கப்படுகிறது. இப்படி அந்த பொல்லாத ஆவி இந்த மனிதன் போய் பேசியதினால் இவனுக்குள் நுழைந்த ஆவி இவனுடைய மிருகத்திற்குள், இவன் தலையில் கை வைக்கும் போது இவனுக்குள் இருந்த ஆவி அந்த மிருகத்திற்குள் சென்று அந்த மிருகத்தின் வழியாய் பாதாளத்திற்கு செல்லுகிறது. இந்த மனிதனுக்குள் இருந்து விடுதலையாக்கப்படுகிறான். அந்த ஆவி இனி மேற்கொள்வதில்லை. இப்பொழுது இந்த மனிதனுடைய பாவம் இடையில் நிறுத்தப்பட்டு மன்னிக்கப்படுகிறது. அவன் அந்த மிருகத்திற்கு கொடுத்த விலை இவனுடைய நியாய தீர்ப்பாக அமைகிறது. இந்த மனிதனுக்கு இவன் உயிரோ காக்கப்படுகிறது. இது கற்பனை அல்ல, கதை அல்ல, கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம்.
இதற்கு சாட்சியாக யோபு ஐயாவின் சரித்திரத்தை படித்துக் கொள்ளலாம். யோபு புஸ்தகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் முழுமையாக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஆவி பரலோகத்திலிருந்து கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்று வருகிற காரியத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் பொய்யின் ஆவிதான் வருகிறது. யோபு ஐயாவின் காலத்திலும் சோதிக்கும்படியாக அனுமதி கேட்டு யோபு ஐயா பாவம் செய்யாத போதும் நீதிமானாய் இருந்த போதும் அனுமதி கேட்டு வருகிறது. இந்த காரியங்களை படிக்கும்போது பரலோகமும் பூமியும் ஒன்றாக ஒரே வாழ்க்கையில் ஒரு குடும்பம் போல இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் பரலோகத்தோடு இணைந்து வாழ வேண்டும். ஒரு மனிதன் பொய் பேசினால் அந்த மனிதனுக்குள் பொய்யின் ஆவி நுழைந்துவிடும். அது மேலும் மேலும் அதிகமாக அவன் வாழ்நாள் முழுவதும் அதிகமாக பாவம் பொய் பேச வைத்து அந்த பாவம் முழுமை அடைந்து விட்டால் அந்த மனிதன் இறந்து விடுவான். அப்படி கர்த்தருடைய நீதி இருக்கிறது. அப்படி அந்த நிலைக்கு கொண்டு போய் அந்த மனிதனை கொல்வதுதான் சாத்தானுடைய வேலை. இந்த பொய்யின் ஆவி அதை செய்து கொண்டிருக்கும் போது அந்த மனிதன் மனம் திரும்பினால், கர்த்தரிடத்தில் நான் இந்நாள் வரை செய்த பேசின பொய்களை எனக்கு மன்னியும் என்று மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் பலி செலுத்த சொல்லுகிறார். அந்த பலியானது ஆடு மாடு எதையாவது கர்த்தர் நியமித்த நியமத்தின்படி அவன் செய்த பாவத்திற்கு ஏற்ற ஒரு பலியை தர சொல்லுகிறார். அந்த பலியை கொண்டு வந்து கொடுக்கும் போது அந்த மனிதன் அந்த பலிக்குரிய மிருகத்தின் மேல் தலை, மிருகமோ பறவையோ அதன் மேல் தன்னுடைய கைகளை வைப்பான். அந்த மனிதன் கை வைக்கும் போது இந்த மனிதனுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவி, அந்த பொய்யின் ஆவி அந்த மிருகத்திற்குள் சென்றுவிடும். சென்றதும் அந்த மிருகம் அங்கு பலிபீடத்தின் அடியில் கொல்லப்படுகிறது. செத்த உயிரில் எந்த ஆவியும் இருக்க முடியாது. அந்த எல்லா மிருகங்களின் ஆத்துமாவும் பாதாளத்திற்கு செல்லும். அப்படி இருக்க அந்த மிருகத்தின் ஆத்துமாவோடு சேர்ந்து அந்த பொய்யின் ஆவியும் பாதாளத்தில் அடைக்கப்படும். இந்த மிருகத்தின் உடலில் அந்த ஆவி தங்க முடியாத நிலை ஏற்படுவதினால் அது பாதாளத்தில் தள்ளி அந்த ஆத்மாவோடு சேர்ந்து போய்விடும், ஒன்றிணைந்து. இது ஆவிக்குரிய சட்டமாய் இருக்கிறது. இப்படிதான் பலிகளால் அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் மனம் திரும்புதல் நிரந்தரமாக்கப்படவில்லை. அவர்கள் மனம் திரும்பினார்கள், மீண்டுமாக அதே பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கொடுத்த விலை, அந்த மிருகத்திற்கு அவர் கொடுத்த விலை திரும்ப திரும்ப அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அது முழுமையாக அவர்கள் மனம் திரும்பவில்லை. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே போல ஒரே பலியாக நமக்காக அவர் மரித்தார். சிலுவையில் நமக்காக தம் ஜீவனை கொடுத்தார். அதை நாம் ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். ஒரு மனிதன் பாவம் செய்து அந்த பாவத்திலிருந்து பாவ நிவாரணம் பெற வேண்டும் என்றால் அந்த மனிதன் தன்னுடைய மிருகத்தை பலி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்தவர் மிருகத்தை அல்ல, தனக்கு உரிமையான ஒரு மிருகத்தை பலி கொடுக்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய நீதி. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலி கொடுக்கப்பட்டு விட்டார். இப்பொழுது நாம் அவரை விசுவாசித்து அவரை நாம் நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ரத்தம் சிந்துதலில் நமக்கு பங்கு அடைகிறோம். நம்முடையவர் ஆகிறார் அவர். கர்த்தர் நம்முடையவராய் இருந்தால்தான் அந்த பலி செலுத்துதலுக்கு, அந்த பாவ நிவாரணத்தில் நமக்கு பங்கு கிடைக்கும். ஏனென்றால் லேவியராகம காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பலி செலுத்தும் பொருள் அந்த மனிதனுடையதா இருக்க வேண்டும். கர்த்தர் பலி செலுத்தப்பட்டு விட்டார். இப்பொழுது நாம் அவரில் உரிமை கொண்டாடுகிறோம். விசுவாசம் என்பது அதுதான். மனிதன் கர்த்தரை விசுவாசிக்கிறான். எந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் பலியானார், நமக்கு சொந்தமானவர் பலி கொடுக்கப்பட்டு விட்டதினால் நமக்கு ரட்சிப்பு வந்து விடுகிறது. விசுவாசத்தினால் நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பலி அவனுக்கு சொந்தம் அல்ல. கர்த்தர் செலுத்திய பலிக்கு சொந்தம் அல்ல. இதுதான் ரகசியம்.
அதனால் தான் இன்று மற்ற மனிதர்களுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரசங்கம் செய்கிறோம். கர்த்தர் காலத்திற்கும் அதிகாரி. அவருக்கு காலம் என்ற கட்டுப்பாடு கிடையாது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் கிடையாது. அப்படி இருக்க, அவர் ஏற்கனவே மரித்து விட்டார். அவரை நாம் சொந்தமாக ஏற்றுக்கொண்டால்தான், நமக்கு சொந்தமாக்கி கொண்டால்தான், அவருடைய சரீரத்தில் நாம் ஒன்றானால்தான் நம்முடைய ஆவி மீட்கப்படும். பாவ மன்னிப்பை பெற பலி கொடுக்கப்பட வேண்டும். அது நம்முடைய பலியாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராக அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பலியாக அவர் மரித்து விட்டார். அவர் நம்முடையவர் ஆனதால் அவருடைய பாவ மன்னிப்புக்கும் நாம் பங்கு பெறுகிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொந்தமானால்தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். ஏனெனில் பலி கொடுக்கப்படும் பொருள் நம்முடையதாய் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை. கர்த்தர் நம்முடையவராய் இருப்பதினால், கர்த்தர் நம்முடையவராய் நாம் ஏற்றுக்கொண்டதினால் அவருடைய பாவ மன்னிப்பும் நம்முடையதாகிறது. ஏனெனில் நம்முடைய பாவத்திற்கான நம்மேல் இருக்கிற பொல்லாத ஆவிகள் நாம் செய்த பாவத்தினால் நம்மை அதிகாரம் செய்கிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் சென்று அவர் கொல்லப்பட்டதினால், அவர் தம்முடைய ஜீவனை விட்டதினால், மரணத்தை ஏற்றுக்கொண்டதினால், அவர் வழியாக மீண்டுமாக அது பாதாளத்திற்குள் சென்று விடுகிறது. இதைதான் சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் நிறைவேற்றினார். இன்று நாம் செய்வதற்கு, நாம் செய்கிற பாவங்களுக்கு நம்மேல் வரவேண்டிய அந்த பொல்லாத ஆவிகள் அன்றே அவருக்குள் சென்று அவர் மூலமாய் அவர் கொல்லப்பட்டதினால் ஆவிகளுக்கு நம்மேல் அதிகாரம் இல்லை. இப்படிதான் பாவ மன்னிப்பு நமக்கு வருகிறது. கர்த்தர் நீதி உள்ளவர். நீதிக்குள் அவருடைய கிருபை விளங்கும். நீதியை மிஞ்சிய கிருபை கிடையாது. அவர் நீதியுள்ளவர். அவர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற நீதியை அவர் விலக்கி விட மாட்டார். அவர் கிருபையினால் பிழைத்திருக்கிறோம். அவருடைய கிருபையினால் நித்திய ஜீவனிலும் பிழைத்திருக்க போகிறோம். நீதியை ஏற்றுக்கொண்டு கிருபையை நமக்கு தருகிற நல்ல தேவனவர், நம்முடைய நல்ல தகப்பனவர். அவர் அன்பு பெரியது. அவர் அன்பை புரிந்து கொண்டு அவருடையவர்களாக நாம் மாறுவோம். நம்முடையவராக அவர் மாறுவார். இந்த உறவுதான் நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறது. உறவு இல்லாமல், கர்த்தருக்கும் நமக்கும் உறவில்லை என்றால் பாவ மன்னிப்பும் இல்லை, நித்திய ஜீவனும் இல்லை, பரலோகத்தை நினைக்க தேவையும் இல்லை. கர்த்தரிடத்தில் ஒன்றிணைவோம், அவரை நேசிப்போம். அவர் நல்லவர். அவரை போல இரக்கம் உள்ளவர், அவரை போல அன்புள்ளவர், அவரை போல கிருபையை தருகிறவர் வேறு யார் உண்டு? நீதி தவறாமல் எல்லா காரியங்களையும் அவர் அன்பை நமக்கு வெளிக்காட்டுவார். அவர் ஞானம் பெரியது, அவருடைய கிருபையும் பெரியது. கர்த்தரை மனமாற ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் விசுவாசம் வைப்போம். நம் பாவங்களற நாம் கழுவப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனார்.